கிறிஸ்துவுக்குள் மிக அன்பான நித்திய வெளிச்சம் டிவி நேயர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அந்தியோகி மிஷன் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவன் கடந்த 6 மாதங்கள் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 7வது மாதத்திற்குள் அடியெடுத்து வைக்கும்படி ஆண்டவர் நமக்கு மிகவும் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக. அன்றைக்கு அப்பத்தையும் மீனையும் ஆசிர்வதித்து அநேக காரியங்களை செய்து மிகுதியாய் சாப்பிட்டு மீதி 7 கூட எடுத்ததை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அப்படி இந்த 7வது மாதத்தில் உங்களுக்கு பரிபூரணத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. பரிபூரணமான நன்மைகளை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் மிகுதி எடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக என்று சொல்லி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக. அருமையான இந்த தொலைக்காட்சியை நடத்தி வருகிற தேவதாசரையும் அருமையான குடும்பத்தாரையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக. கிருபை அவரோடு இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த காலை பொழுதிலே உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை நாம் இப்போது வாசிப்போம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவஜனமே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை பொழுதிலே தேவன் தெரிந்து கொண்டால், தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை இந்த காலை பொழுது சற்று நேரம் நாம் சிந்திக்க போகிறோம். இந்த 65வது சங்கீதம் தாவீதின் சங்கீதமாக இருக்கிறது. இந்த 65வது சங்கீதத்தில் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி, அதாவது எப்பொழுதும் ஆண்டவரோடு ஐக்கியமாய் இருக்கும்படி, ஆண்டவரோடு கூட வாழும்படி, ஸ்தோத்திரம், நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உம்முடைய பிரகாரங்களிலே இருக்கும்படிங்கிற வார்த்தையை அங்கே வேதத்தில் படிக்கிறோம். பாருங்கள், எல்லா ஜனங்களும் தங்கள் கடமைகளை விட்டு வீட்டுக்கு புறப்பட்டு போனாலும் யோசுவா என்கிற ஒரு வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். பிற்காலங்களில் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத அந்த யோசுவாவை இஸ்ரவேல் மக்களை தலைமையேற்று நடத்தும்படி, இந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்படி ஆண்டவர் அதிகாரப்படுத்தினார், அபிஷேகத்தினால் நிரப்பினார் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான், கர்த்தருடைய பிரகாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். அதே போல சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலத்திலே படிக்கும் பொழுது ஏலி நன்றாக தூங்கி கொண்டிருந்தார். ஆனால் இந்த சிறு பிள்ளையோ சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி விழிப்பாய் காத்திருந்ததனாலே தேவ சத்தத்தை கேட்க முடிந்தது. அப்ப என் கண்பான தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொள்வதின் நோக்கமே அவரோடு கூட இருக்கும்படியாக, அவருடைய பிரகாரங்களில் இருக்கும்படியாக, அவருக்கு நாம் உதவியாய் இருக்கும்படி, அதாவது ஊழியத்தில் உதவியாய் இருக்கும்படி, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்படி, தேவ ராஜ்யத்தை கட்டியெழுப்பும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அப்படி ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு சேர்த்து கொள்ளப்படுகிறவன் எவனை முன்குறித்திருக்கிறாரோ அவனை அழைத்தும் இருக்கிறார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் குறைவாக இருக்கிறது. அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருப்பதை குறித்து நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் உண்மையாகவே பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், பரிசுத்த வேதத்தை கையில் எடுத்து தெய்வத்தை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அப்போ ஒரு மனிதன், ஸ்தோத்திரம், தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் பொழுது அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும், அவங்களுடைய குடும்பத்தில் என்னெல்லாம் நடக்கும் என்று சொல்லி நாம் சிந்திக்க போகிறோம். தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்வாரானால் அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய பர்சனல் லைஃப்பில், அவனுடைய ஃபேமிலி லைஃப்பில் என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் உதவி செய்வாராக. என்னாகாமம் அப்படிங்கிற புஸ்தகத்திற்கு நேராக வேதத்தை திருப்புவோம். அதனுடைய 16ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது 7வது வசனத்தை நாம் வாசிப்போம்.
நாளைக்கு அவைகளில் அக்கினியை போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூப வர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவனாயிருப்பான். லேவியின் புத்திரராகி நீங்களோ மிஞ்சி போகிறீர்கள் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்வாரானால், தனக்காக, தனது ராஜ்யத்திற்காக, தனது ஊழியத்திற்காக ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்வாரானால் நிச்சயமாகவே அந்த மனிதன் பரிசுத்தவானாயிருப்பான். அவரை போலவே பரிசுத்தவானாயிருப்பான். வேதம் சொல்லுகிறது, அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனாலே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அன்பானவர்களே, நீங்களும் நானும் இயேசுவால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக? அவரை போலவே பரிசுத்தமாக வாழும்படி, அவரை போலவே பரிசுத்தமாக சிந்திக்கும்படி, அவரை போலவே பரிசுத்தமாக பார்க்கும்படி, பரிசுத்தமானவைகளை பேசும்படி, பரிசுத்தமான காரியங்களை நடப்பிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் அசுத்தத்திற்காக அல்ல, பரிசுத்தத்திற்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அன்பானவர்களை, வீட்டை கட்டுவதற்காகவோ, காரை வாங்குவதற்காகவோ, நிலத்தை வாங்குவதற்காகவோ, திருமணங்களை நடத்துவதற்காகவோ, உலகத்தின் நன்மைகளுக்காகவோ, உலகத்தின் மேன்மைகளுக்காக மட்டும் அவர் நம்மை ரட்சிப்புக்குள் கொண்டு வரவில்லை. இந்த உலகத்திலே அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ஸ்தோத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும், பரிசுத்த மனவாட்டியாய் இருக்க வேண்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு உண்டான பலன் என்னோடு கூட வருகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு உண்டான பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ மோசையின் காலத்திலே மோசையும் ஆரோன் இருந்த அந்த காலகட்டங்களிலே நீங்கள் மட்டும்தான் ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டுமா? ஏன் நாங்களெல்லாம் செய்யக்கூடாதா? நாங்களெல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாதா? எங்களுக்கெல்லாம் அந்த தகுதியும் அந்த ஆயுதம் எங்களுக்கு இல்லை என்று சொல்லி ஒரு 250 பேர் மோசேக்கு விரோதமா, ஆரோனுக்கு விரோதமா எழும்புறாங்க. அதற்கு கோராகு என்கிற மனிதன் தலைமை வகிக்கிறான். இப்படி வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த இடத்துல மோசே சொல்லுகிற ஒரு காரியம், நாளைக்கு அவைகளில் அக்கினியை போட்டு கர்த்தருடைய சந்நிதியிலே தூப வர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவனாய் இருப்பான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப அந்த இடத்துல அந்த ஆரோன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாக நிர்ணயம் செய்ததை நாம் வேதத்திலே படிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த இடத்துல மோசே சொல்லுகிற ஒரு வார்த்தை, தெய்வம் ஒரு மனிதனை தெரிந்து கொள்வாரானால் அவன் பரிசுத்தவனாயிருப்பான், அவன் பரிசுத்தவனாயிருப்பான். ஒருவேளை இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், ஆனால் என்ன செய்வதற்காக தெரிந்து கொண்டார் எனக்கு தெரியல, எதற்காக தெரிந்து கொண்டார் எனக்கு தெரியலன்னு சொல்லி அங்கலாய்ப்புகளோடு இந்த வார்த்தைகளை கேட்கலாம். அவரை போலவே நீங்கள் பரிசுத்தமாய் வாழும்படி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் அவருக்கு பரிசுத்தவான்கள். இது கர்த்தருக்கு பரிசுத்தம். நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம். உங்கள் ஊழியம், உங்கள் சபை, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அதனால் இந்த பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆண்டவருக்காக கொடுக்கிற காரியத்திற்கு ஆசீர்வாதங்கள் உண்டு, ஜெபித்தால் ஆசீர்வாதம் உண்டு, வேதம் வாசித்தால் ஆசீர்வாதம் உண்டு, தெய்வத்திற்காக ஊழியம் செய்தால் ஆசீர்வாதங்கள் உண்டு. அதே போல் அதெல்லாம் தாண்டி ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டால், ஒரு தேவ பிள்ளை தன் பரிசுத்தமாக வாழ்ந்தால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பட்டணங்களுக்குள்ளே, கிராமங்களுக்குள்ளே ஊழியத்திற்கு போகும் பொழுது, நீர் வல்லமையுள்ளவர் அப்படின்ட்டு அங்கு பிசாசுகள் அலறவில்லை, நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று பிசாசுகள் நடுங்க ஆரம்பித்தன. இயேசுவின் பரிசுத்தத்திற்கு முன்னாடி பிசாசுகள் நடுங்க ஆரம்பித்தது. இயேசுவின் பரிசுத்தத்திற்கு முன்னாடி ராஜ்யங்கள் நடுங்க ஆரம்பித்தது. இயேசுவின் பரிசுத்தத்திற்கு முன்னாடி வான மண்டலங்கள் நடுங்க ஆரம்பித்தது, பாதாளத்தின் சேனைகள் நடுங்க ஆரம்பித்தது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பிசாசு சொல்லியது, இயேசுவையும் அறிவேன் பவுலையும் அறிவேன் என்று சொல்லத்தக்கதாய் அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். என் அன்பான தேவ ஜனமே, ஒரு தேவ பிள்ளையை, ஒரு தேவ மனிதனை கர்த்தர் தெரிந்து கொள்வாரானால் அவன் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்பான், கர்த்தருக்கு பரிசுத்தவனாய் இருப்பான், தேசத்திலே பரிசுத்தவனாய் இருப்பான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யோசேப்பு தனிமையிலும் கூட பரிசுத்தத்தை காத்து கொண்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தானியேல் அவ்வளவு பெரிய அரண்மனையில் வாழ்க்கையிலும் கூட தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டார் என்று வேதத்திலே படிக்கிறோம். என் அன்பான வாலிப பிள்ளைகளே, எந்த அளவுக்கு உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் காத்து கொள்ளுகிறீர்களோ அதை பொறுத்துதான் உங்களுடைய எதிர்காலத்தை தேவன் மாற்றி அமைக்க போகிறார். உங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொள்வாரானால்
அவன் வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொன்னார், நீ போய் ஈசாயின் பிள்ளைகளிலே, ஈசாயின் குமாரர்களிலே ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஒருவனை தெரிந்து கொண்டேன், ஈசாயின் குமாரர்களே ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே 10, 11, 12 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்திருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரோபம் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப ஈசாயின் குமாரரிலே ஒருவனை கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொள்ள விரும்பினார். அப்ப ஈசாயின் வீட்டுக்காக சாமுவேல் புறப்பட்டு போகிறார். ஈசாய் எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வந்து தன் சாமுவேலுக்கு முன்பதாக நிறுத்தின பொழுது ஒருவனையும் கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொள்ளவில்லை. அப்போது சாமுவேல் கேட்கிறார், உனக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்கிறார். இல்லை, எல்லாவற்றிற்கும் சிறியவன் ஒருவன் இருக்கிறான், இந்த வீட்டில் சின்ன பிள்ளை ஒருவன் இருக்கிறான், அவன் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார். அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவனை அழைத்து வந்து சாமுவேலுக்கு முன்பதாக நிறுத்தின பொழுது ஆண்டவர் உடனடியாக, ஸ்தோத்திரம், சாமுவேலிடத்தில் ஆண்டவர் இடைப்பட்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்காக அவர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுக்காக அவர் இடைபடுகிற தெய்வமாய், கீரியை நடப்பிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அப்ப இவன்தான், இவனை எழுந்து அபிஷேகம் என்று பரிசுத்த ஆவியானவர் அங்கே திருவுளம் பற்றுகிறார். இவன்தான் இவனை எழுந்து அபிஷேகம் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் நன்றாக தெளிவாக தெரிகிறது. ஒரு மனிதனை தெய்வம் தனக்காக தெரிந்து கொள்ளும் பொழுது, தன்னோடு கூட இருக்கும்படியாக, தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக, அவருடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்பும்படியாக தெய்வம் ஒரு மனிதனை தெரிந்து கொள்வாரானால், இரண்டாவதாக அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் பொழுது முதலாவது அவனை பரிசுத்தவனாக மாற்றுகிறார். சிந்தையில் பரிசுத்தம், கண்களிலே பரிசுத்தம், வாயின் வார்த்தைகளிலே பரிசுத்தம், ஆவிலே பரிசுத்தம், ஆத்மாவிலே பரிசுத்தம், சரீரத்திலே பரிசுத்தத்தை உண்டாக்குகிறார். அவனுடைய ஜீவிதத்திலே பரிசுத்தத்தை உண்டாக்குகிறார். அப்படி தனக்காக பரிசுத்தப்படுத்தின மனிதன் மீது இரண்டாவது அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார். ஒருவனை பரிசுத்தப்படுத்தின பிற்பாடு, என செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை நார பண்ணும் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஒருவனை பரிசுத்தப்படுத்தின பிற்பாடு முதலாவது ஒருவனை தெரிந்து கொள்கிறார், இரண்டாவது அவனை பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தப்படுத்தின பிற்பாடு அவனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார், அல்லது தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுகிறார், அல்லது ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்ப இரண்டாவதாக தெய்வம் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் பொழுது அவன் மீது அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். சிலரை அப்போஸ்தலராக, சிலரை மேய்ப்பராக, சிலரை தீர்க்கதரிசியாக, சிலரை போதகராக, சிலரை மேய்ப்பராக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். சிலரை மிஷனரிகளாக அபிஷேகம் பண்ணுகிறார். சிலரை பாடல்களை பாடுவதற்கும், சிலரை வொர்ஷிப் நடத்துவதற்கும் அபிஷேகம் பண்ணுகிறார். ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு வகையான அபிஷேகத்தை, கிருபையை தேவன் வைத்து இந்த உலகத்தில் அவர்களை பயன்படுத்தி கொண்டே வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இரண்டாவது, ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் பொழுது அபிஷேகம் பண்ணுகிறார் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஏன் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார் என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகமே உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் வருகிற பொழுது அந்த அபிஷேகம் அவனை வழிநடத்தும், அந்த அபிஷேகம் அவனை கனப்படுத்தும், அந்த அபிஷேகம் அவனை மேன்மைப்படுத்தும், அந்த அபிஷேகம் அவனை அதிகாரப்படுத்தும், அந்த அபிஷேகம் அவனை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போகும். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுக்கு முன்பதாக ராஜ்யங்கள் நடுங்கும், பிசாசுகள் நடுங்கும், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் நடுங்க ஆரம்பிக்கும். அந்த அபிஷேகம் உங்களுக்குள் வரும் பொழுது அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை பார்த்து பிசாசுகள் நடுங்க ஆரம்பிக்கின்றன, வான மண்டலங்கள் நடுங்க ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கும் பொழுது அவர்கள் ஜனங்களை ஈர்க்கிறார்கள். அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் வந்து அவன் பிரசங்கிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அபிஷேகம்
அபிஷேகம் வெளிப்படுகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒருவன் ஆராதிக்கிற பொழுதே பிசாசுகள் அலறி ஓடுகிறது. ஆவி ஆத்ம சரீரத்திலே விடுதலைகள் உண்டாகிறது. அபிஷேகம் பெற்ற ஒருவன் வாய்களை திறந்து பேசுகிற பொழுதே ஜனங்களுடைய காயங்களை கட்டுகிறான். ஜனங்களுடைய காயங்களை கட்டுகிறான். ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுகிறான். நிலைநிற்புக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுகிறான். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுகிறான். அபிஷேகம் பெற்றவன் தேவனுக்காக வைராக்கியம் காண்பிக்கிறான். அபிஷேகம் பெற்றவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று நம்ம வேதத்திலே பல சம்பவங்களிலே நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் அவசியமோ அந்த அளவுக்கு அபிஷேகம் நமக்கு ரொம்ப அவசியம். அந்த அபிஷேகத்தினால்தான் நுகம் முறிந்து போம் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஒருவேளை பாவத்தின் நுகங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், சாபத்தின் நுகங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், விக்கிரகத்தின் நுகங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், அவிசுவாசத்தினால் உண்டான நுகங்களா இருக்கலாம், மாமிசத்தினால் உண்டான நுகங்களா இருக்கலாம், பாவத்தினால் உண்டான அக்கிரமத்தினால் உண்டான நுகங்களா இருக்கலாம், பூர்வீக வழிபாடுகளால் உண்டான நுகங்களா இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே எந்த விதத்திலே நுகங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த நுகத்தை முறிப்பதற்கு ஆவியானவரால் முடியும். அந்த நுகத்தை முறிப்பதற்கு அபிஷேகத்தால் முடியும். அப்ப இந்த காலை பொழுதிலே தெய்வம் தனக்காக தெரிந்து கொண்ட மனிதனை அவர் அபிஷேகம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அபிஷேகம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவாராக. பேதுரு பேசிக் கொண்டிருந்த பொழுதே வசனத்தை கேட்ட யாவர் மீதும் ஆவியானவர் இறங்கினார் என்று வேதத்திலே படிக்கிறோம். இந்த வார்த்தைகள் வெளிப்படுகிற பொழுதே ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குவாராக, உங்கள் குடும்பத்தின் மேல் இறங்குவாராக. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாராக. அபிஷேகம் பெறுவதற்கு தடையாய் இருக்கிற எல்லா நுகங்களையும் ஆவியானவர் முறித்து போடுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஸ்தோத்திரம், ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொள்வாரானால் நடக்கிற மூன்றாவது காரியத்தை சிந்திக்க போகிறோம். 89வது சங்கீதத்தில் 3-4 வசனங்களை நாம் இப்போது வாசிக்க போகிறோம். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகி தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக தெய்வம் தன்னோடு கூட இருக்கும்படி, தன்னுடைய பிரகாரத்தில் இருக்கும்படி, தன்னுடைய ராஜ்யத்திற்காக, தன்னுடைய ஊழியத்திற்காக ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் செய்கிற மூன்றாவது காரியம் உடன்படிக்கை செய்கிறார். அவனிடத்தில் தேவனுடைய உடன்படிக்கை இருக்கும். ஒரு மனிதனை தெய்வம் தெரிந்து கொள்வாரானால் அவனுக்குள் நிச்சயமா பரிசுத்தம் இருக்கும். தெய்வம் ஒரு மனிதனை தெரிந்து கொள்வாரானால் அவனுக்குள் நிச்சயமாக தேவனுடைய அபிஷேகம், விலையேறப்பெற்ற அபிஷேகம் இருக்கும். இரண்டாவது, தெய்வம் ஒரு மனிதனை தெரிந்து கொள்வாரானால் அவனுக்கும் தெய்வத்திற்கும் இடையே நிச்சயமாக ஒரு உடன்படிக்கை இருக்கும். உடன்படிக்கை இருக்கும். உடன்படிக்கை இல்லாமல் கர்த்தர் தெரிந்து கொள்வதில்லை. உடன்படிக்கை இல்லாதவன், தேவனோடு ஒரு உறவு இல்லாதவன், தேவனோடு ஐக்கியம் இல்லாதவன், தேவனோடு ஸ்தோத்திரம் உடன்படிக்கை இல்லாதவன் ஊழியத்தில் நிற்க முடியாது. தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்க முடியாது. அப்ப ஆண்டவராகிய உடன்படிக்கை என்பது 2 விதங்களில் இருக்கிறது. ஒன்று, நாம் தேவனோடு செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை. இரண்டாவது, தேவன் நம்மோடு செய்து கொள்ளுகிற உடன்படிக்கையும் உண்டு. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். அநேகர் உடன்படிக்கை மீறி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல ஆண்டவரும் அநேக மனிதர்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நோவாவோட, ஆபிரகாமோட, ஸ்தோத்திரம் மோசையோட உடன்படிக்கை செய்திருக்கிறார். அநேக பரிசுத்தவான்கள் வேதத்தில் தேவனோடு உடன்படிக்கை செய்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ உடன்படிக்கை செய்த மனிதர்கள் எல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். உடன்படிக்கை செய்து அதன் பிரகாரமாக வாழ்ந்தவங்க தேவனால் தொடப்பட்டார்கள். மோசையை பார்த்து யாத்திரைகா 34:10 சொல்லுகிறார், பூமியில எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யாத ஒரு உடன்படிக்கை, ஒரு அற்புதத்தை உன் மூலமாக நான் செய்ய போகிறேன். உன் ஜனங்களுக்கு முன்பதாக செய்ய போகிறேன். உன்னோட கூட நான் இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும், பயங்கரமாயிருக்கும். அப்ப பாருங்கள், மோசையினிடத்துல ஆண்டவர் செய்த ஒரு உடன்படிக்கை, உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யாத அதிசயத்தை, அற்புதத்தை உன்னை கொண்டு நான் செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார். ஆண்டவர் சொன்னது போலவே மோசையை கொண்டு பயங்கரமான காரியங்களை நடப்பித்தார். செங்கடலை பிளந்ததை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். மிகப்பெரிய விலையேறப்பட்ட அற்புதங்களை செய்ததை வேதத்தில் படிக்கிறோம். ஸ்தோத்திர வாதைகளால் ஆண்டவர் தேசத்தை அசைத்ததை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் மிகப்பெரியவனாயிருந்தான், மிகப்பெரியவனாயிருந்தான். ஸ்தோத்திர மோசையை பார்த்து பார்வோனின் மந்திரவாதிகள் நடுங்கினார்கள். அந்த அளவுக்கு இந்த மோசையை ஆண்டவர் மகிமையா பயன்படுத்தினார். காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் மோசையோடு செய்து கொண்ட உடன்படிக்கை ஒரு காரணமாய் இருக்கிறது. என் அன்பானவர்களே, அதே போல தானியேலை குறித்து நம்ம வேதத்தில் படிக்கும் பொழுது
அந்த மேல் வீட்டு அறையிலே பத்திரத்திற்கு கையெழுத்து போடப்பட்டாலும், வேற தேவனை ஸ்தோத்திரம் வணங்கக்கூடாது என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டாலும், பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டாலும் கூட ஸ்தோத்திரம் நான் தேவனைத்தான் தொழுது கொள்வேன் என்று சொல்லி வழக்கத்தின் பிரகாரமா தீர்மானம் பண்ணி அவன் ஜெபித்ததனாலே ராஜ்யங்கள் மாறிற்று, ராஜாக்கள் மாறிட்டார்கள். ஆனால் தானியேலின் காரியமோ ஜெயமாக இருந்தது என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப எவன் ஒருவன் தீர்மானத்தில் உறுதியாய் இருக்கிறானோ, எவன் ஒருவன் உடன்படிக்கையில உறுதியாய் இருக்கிறானோ, தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, தேவனோடு செய்து கொண்ட தீர்மானத்தில் யார் உறுதியாய் இருக்கிறார்களோ அவர்களை தேவன் பயன்படுத்துகிறார், அவர்களை தேவன் பயன்படுத்துகிறார், அவர்களை தேவன் உபயோகப்படுத்துகிறார். உடன்படிக்கையில் உறுதியாய் இருந்தா எந்த பேக்ரவுண்ட் இல்லாவிட்டாலும், எந்த ஒரு பின்னணியும் உங்களுக்கு இல்லாவிட்டாலும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஸ்தோத்திரம். எந்த பின்னணியும் இல்லாத மோசையை கர்த்தர் பயன்படுத்தினார், எந்த பின்னணியும் இல்லாத யோசுவாவை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். எந்த பின்னணியும் இல்லாத சாமுவேலை ஆண்டவர் பயன்படுத்துவார். அப்போ உடன்படிக்கை செய்து கொண்ட பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ அந்த இடத்துல தாவீதுக்கு அவர் செய்து கொண்ட உடன்படிக்கை என்ன? சந்ததியை நிலைப்படுத்துவேன், நீ என் நாமத்திற்கு பிரியமான பிள்ளையாய் இருக்கிறபடியால் உன்னோடு என செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை, உன் சந்ததியை நான் நிலைப்படுத்துவேன். இரண்டாவது, உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன். சவுலை விட்டு என் கிருபையை விளக்கினது போல உன்னை விட்டு என் கிருபையை விளக்க மாட்டேன்னு சொல்றார். ஸ்தோத்திரம். நீ என் இருதயத்திற்கு மிகவும் ஏற்றவன், அவன் எனக்கு சித்தமானவைகளை செய்வான் என்று சொல்லி தாவீதை குறித்து சாட்சியம் இடுகிறார். அவன் எனக்கு சித்தமானவைகளை செய்வான் என்று சொல்லி. அப்ப தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் இடையே நல்ல ஒரு உடன்படிக்கை இருந்தது. ஆதலால் தாவீதை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தகப்பனாரே, என் தாயாரே, அல்லது என் சகோதரனே, என் சகோதரியே, அருமையான வாலிப பிள்ளைகளே, எடுத்த தீர்மானத்தில் உறுதியாயிருங்க, எடுத்த உடன்படிக்கையில உறுதியாயிருங்க, தேவனிடத்துல வாய் திறந்து சொன்ன ஒரு தீர்மானத்தில் உறுதியாயிருங்க. ஆண்டவர் உங்களோடு என்னெல்லாம் உடன்படிக்கை செய்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார் என்ற நிச்சயத்தோடு இருங்க. உடன்படிக்கை செய்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த உடன்படிக்கை தான் தெய்வத்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. அந்த தீர்மானங்கள், நீங்கள் செய்து கொண்ட தீர்மானங்கள், அல்லது தேவனோடு நீங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கை, அல்லது தேவன் உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை தான் நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக, கடைசியாக, ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற பொழுது நடக்கிற நான்காவது காரியம், ஒரு மனிதனை தெய்வம் தெரிந்து கொள்ளும் பொழுது அவன் வாழ்க்கையில நடக்கிற ஒரு நான்காவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவர் உதவி செய்வாராக. லூக்கா 18ஆம் அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை வாசிப்போம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ ஜனமே, தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் பொழுது நான்காவது, அவனுடைய வாழ்க்கையில தேவன் பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். நான் மிக அவசரம் உள்ளவங்களா செயல்படுறோம். இந்த வாரத்திலேயே நடக்கணும், இந்த மாதத்திலேயே நடக்கணும், இந்த வருஷத்திலேயே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவசரப்படுகிறோம். அதாவது சவுலை கர்த்தர் புறக்கணித்ததற்கு இந்த அவசரம் ஒரு காரணமா இருக்கிறது. அதாவது தீர்க்கதரிசி வருவதற்கு முன்பதாகவே, தீர்க்கதரிசி வந்து சேர்வதற்கு முன்பதாகவே பலி செலுத்த ஆரம்பிச்சுட்டார். ஏன் பலி செலுத்தினாய் என்று சொல்லும் பொழுது, வருவதற்கு நீங்கள் வருவதற்கு காலதாமதமாச்சு, ஜனங்கள் எல்லாரும் என்னை விட்டு போகிறார்கள், அதனால் சீக்கிரமா இந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி நானே பலி செலுத்திட்டேன்னு சொல்றார். அவசரம். அந்த அவசரம் தான் சவுலை புறக்கணித்ததற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஆனா ஆண்டவரை குறித்து நம்ம வேதத்துல படிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்றார். உங்கள் பிரச்சனைகளை அவர் பார்க்கிறார், உங்கள் நெருக்கடிகளை பார்க்கிறார், உங்கள் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார், உங்கள் வியகோலங்களை, உங்கள் பாரங்களை கர்த்தர் பார்க்கிறார், உங்களை மனமடி வாக்குகிறவர்களை கர்த்தர் பார்க்கிறார், உங்களை நிந்திக்கிற, தூஷிக்கிற, உங்களை அவமதிக்கிறவங்களை கர்த்தர் பார்க்கிறார், உங்களுக்கு துரோகம் செய்கிறவர்களையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் பார்க்காத தேவர் அல்ல, அவர் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ஒரு விஷயத்துல அவர் பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். எதற்காகன்னு சொன்னா, சீக்கிரத்திலே நியாயம் செய்வதற்காக. ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு நியாயம் செய்வார்.
சத்துருக்களுக்கு முன்பதாக நிச்சயமா நியாயம் செய்வார். எதிரிகளுக்கு முன்பதாக நிச்சயமா நியாயம் செய்வார். எந்தெந்த காரியத்தில் ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்யவில்லை, என் குடும்பத்தில் நியாயம் செய்யவில்லை, சொத்து காரியத்தில் நியாயம் செய்யவில்லை, குடும்ப காரியத்தில் நியாயம் செய்யவில்லை என்று சொல்லி எந்த காரியத்தில் ஒரு நியாயத்திற்காக காத்திருக்கிறீர்களோ நிச்சயமா அந்த காரியத்தில் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். ஒருவேளை மனிதர்கள் உங்கள் நியாயத்தை புரட்டியிருக்கலாம், நண்பர்கள் உங்கள் நியாயத்தை புரட்டியிருக்கலாம், உறவினர்கள் உங்கள் நியாயத்தை புரட்டியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நியாயத்தின் பக்கம் நிற்கிறவர். சர்வலோக நியாயாதிபதியா இருக்கிறார். சர்வலோக நியாயாதிபதியா இருக்கிறார். அவரே சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப பொறுமையுள்ளவராய் இருந்து உங்களுக்கு நியாயம் செய்வார். பாருங்கள், இஸ்ரவேல் மக்களை 430 ஆண்டுகள் பார்வோன் ஒடுக்கின போதும் கூட பொறுமையுள்ளவராய் இருந்தார். காரணம், அவருக்கு நல்லா தெரியும், இன்று காண்கிற எகிப்தியரை இனி எப்பொழுதும் காண மாட்டாய். ஸ்தோத்திரம். அவர் பார்வோனுடைய முடிவு என்னங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஸ்தோத்திரம். எகிப்து தேசத்து மக்களுடைய முடிவு என்னங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷத்தை போலவும் 1000 வருஷம் ஒரு நாளை போலும் இருக்கிறது என்று வேதத்தில் படிக்கிறோம். என் கண்பான தேவ ஜனமே, தெய்வம் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் பொழுது அவனை கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறார். இரண்டாவது, ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் பொழுது அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். மூன்றாவது, ஒரு மனிதனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிற பொழுது அவனோடு உடன்படிக்கை செய்கிறார். நான்காவது, ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற பொழுது அவன் தரிசனத்திலே, அவனுடைய திட்டத்திலே ஆண்டவர் பொறுமையுள்ளவராயிருந்து ஏற்ற காலத்திலே நியாயம் செய்கிறார், ஏற்ற காலத்திலே உயர்த்துகிறார், ஏற்ற காலத்திலே கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். அன்பானவர்களே, இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார், உங்களை உயர்த்த போகிறார், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த தொலைக்காட்சியிலே அப்பா ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்களை தேவன் பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. ஒருவேளை என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, ஜீவிக்க முடியலன்னு இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்பாங்கன்னா உங்களுடைய இரத்தத்தினால கழுவி இவர்களை பரிசுத்தமாக்க, தூய்மைப்படுத்த நான் மனதார ஜெபிக்கிறேன். இரண்டாவது, தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்களை தேவன் அபிஷேகம் பண்ணுவீராக. தீர்க்க தரிசிகளாய், போதகர்களாய், மேய்ப்பர்களாய், அப்போஸ்தலர்களாய் தேவன் இவர்களை அபிஷேகம் பண்ணும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளை கர்த்தாவே மாற்றி போடும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் நியாயம் செய்வதற்காக உமக்கு நன்றி. சீக்கிரத்திலே நியாயம் செய்வீராக, சீக்கிரத்திலே நியாயம் செய்வீராக. எல்லா தடைகளை பரிசுத்த ஆவியானவர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறேன். இவங்களுடைய வேலைகளை, வருமானங்களை, வியாபாரங்களை, தொழில்களை கர்த்தாவே ஆசீர்வதியும். ஒருவேளை வியாதியோடு பலகீனத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்பாங்கன்னா ஆண்டவரே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை, குணமாக்குகிற வல்லமை இவங்க சரீரத்தில் வெளிப்பட ஜெபிக்கிறேன். திருமண தடைகள் மாறுவதாக, கர்ப்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வீட்டை கட்ட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், வேலைகள் கிடைக்க உதவி செய்வீராக. தப்பி செல்வதற்கு இந்த மாதம் ஒரு பெரும் பாதை உண்டாயிருக்கும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களும் ஆசீர்வாதத்தின் நாட்களாய், சமாதானத்தின் நாட்களாய், உயர்வின் நாட்களாய் மாற்றி தரும்படி நான் மனதார ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.